Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video. And today's video is about how to prepare the subject Circuits and Network Analysis for analyst exam April-May 2026. In this video, we will see unit-wise discussion and important question discussion for this particular subject Circuit and Network Analysis. The subject code is EC2502 and it is 2025 regulation. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In this subject வந்து பாத்தீங்கன்னா 2025 ரெகுலேஷன்ல இருந்தாலுமே இது ரொம்ப பழைய சப்ஜெக்ட் தான், ரைட்? பட் இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த சிலபஸ்ல ஒன்லி 4 யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான், பிகாஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய நீங்க படிக்கணும். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் இயர்ன்றனால வெரி பேசிக் கன்வர்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சீரியஸ் பேரல் கனெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய தியரம்ஸ் படிப்பீங்க. ஸோ தியரம்ஸை தெளிவாக பார்த்தா மட்டும்தான் இந்த சப்ஜெக்டை உங்களால் கிளியர் பண்ண முடியும். அண்ட் எஸ்பெஷலி இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் யூனிட் 1 இஸ் வெரி வெரி வாஸ்ட், எல்லா தியரம்ஸும் டம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யூனிட் 1 தெளிவாக படிங்க, ரைட்? ஸோ ஒரு தியரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தியரமுடைய ஸ்டெப்ஸ் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெவெனின் சர்க்யூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, தெவெனின் தியரம் என்ன சொல்லுது, ரைட்? அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன, VTH எப்படி கண்டுபிடிப்பீங்க, RTH எப்படி கண்டுபிடிப்பீங்க, லாஸ்ட்டாக எப்படி ஆட் பண்ணுவீங்க அப்படின்றது தெளிவாக இருக்கும், ரைட்? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு தியரம் புரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஃபர்ஸ்ட் KVL KCL தெளிவாக படிச்சிருங்க. அதில் இருக்க மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் நிறைய பாருங்க, ஸோ தட் யூ வில் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் இன் எக்ஸாம், right? So with this, we will start this particular video. We'll start with unit-wise discussion. Unit-wise discussion, as I said before, unit 1 ரொம்ப vast. So இதில் நீங்கள் 12 marks வந்து பார்த்தீங்கன்னா mesh and nodal analysis using KCL and KVL கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு 95% சான்சஸ் இருக்கு, ரைட்? கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன்ஸ் அதுவுமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் தான். அப்படி அதை படிக்க முடியலனாலும் கண்டிப்பாக தெவெனின் தியரம், நார்டன் தியரம் படிச்சிருக்கணும், சூப்பர் பொசிஷன் தியரம் படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் படிச்சிருக்கணும், ரைட்? இது எல்லாமே 12 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். பட் சூப்பர் பொசிஷன் தியரம் தெளிவாக பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். இந்த பர்டிகுலர் யூனிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன், அது எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்க. So that it will be very easy for you. இது எல்லாமே 12 மார்க்ஸ்க்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம விட்டுருக்கோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வாட்னா கோ த்ரூ பண்ணுங்க. முக்கியமாக வந்து இந்த கரண்ட் டிவிஷன் ரூலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் பேரல் கனெக்ஷன், இது யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் 3 மார்க்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சிமிலர்லி இந்த நெட்வொர்க் டெர்மினாலஜி, நோட்னா என்ன, பிரான்ச்னா என்ன, ஜங்ஷன்னா என்ன, ரைட்? அண்ட் பேசிக் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸு, ரெசிஸ்டர்ஸ், இண்டக்டர்ஸ், அதை பற்றி கண்டிப்பாக வந்து 3 மார்க்ஸில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏரியா வந்து கண்டிப்பாக 3 மார்க்ஸ்க்கு நீங்கள் ஷோர் ஷார்ட்டாக படிக்கணும். அண்ட் மீதி நான் சொன்னது எல்லாமே 12 மார்க்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் யூனிட்டை தெளிவாக படிங்க, ரைட்? பிகாஸ் திஸ் இஸ் வெரி பேசிக் ஃபார் யூ. இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, பின்னாடி நீங்கள் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்யூட்ஸ் எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அங்கே எல்லாமே இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் தெளிவாக படிக்கல அப்படின்னா அங்கெல்லாம் உங்களுக்கு புரியாது, கன்ஃபியூஷனாகவே இருக்கும், right? So apart from exam, this is very basic for any ECE students. So அதனால தெளிவாக படிங்க. அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய டெரிவேஷன்ஸ் வரும். பட் நீங்கள் இந்த ஃபேஸர் ரிலேஷன்ஷிப் ஃபார் RLNC ஃபேஸர் டயக்ராமோட பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெடி ஸ்டேட் டிரான்சிட் அனலைசிஸ் யூசிங் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், RLக்கு என்ன, RCக்கு என்ன, RLCக்கு என்ன, இது 3 நல்லா பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த யூனிட்ல இருந்து உங்களால் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் அண்ட் கப்புள்டு சர்க்யூட்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட முக்கியம் வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அண்ட் டேம்பிங் ரேஷியோ. பட் குவாலிட்டி ஃபேக்டர் 12 மார்க்ஸில் ஷோர் ஷார்ட்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குவாலிட்டி ஃபேக்டர்னா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி பேண்ட்வித் அண்ட் செலக்டிவிட்டி நடக்குது, ரைட்? அண்ட் எஃபெக்ட் ஆஃப் Q ஆன் பேண்ட்வித் அண்ட் செலக்டிவிட்டி, இதை கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் சிமிலர்லி செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 3 மார்க்ஸில் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 12 மார்க்ஸ் டெரிவேஷன் இருந்துச்சுன்னா கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ரைட்? அண்ட் சிமிலர்லி ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
லீனியர் டூ போர்ட் அனாலிசிஸ் இது ரொம்ப ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். ரொம்ப ஈஸியஸ்ட் யூனிட் இது, ரைட்? இது இன்ஃபேக்ட் இது எல்லாமே உங்களால் படிக்க முடியும். ஏன்னா ஒரு ஒரு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னாவே அதை பேஸ் பண்ணி தான் மற்ற பேராமீட்டர்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ டூ போர்ட் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இம்பீடன்ஸ், அட்மிட்டன்ஸ், ஹைபிரிட், டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர்ஸ் அதை கோத்ரூ பண்ணுங்க. அதை நல்லா பார்த்தீங்கன்னாவே தட் இஸ் மோர் தென் இனஃப். இது இல்லாமல் இந்த இன்டர் கனெக்ஷன் ஆஃப் டூ போர்ட் நெட்வொர்க்ஸில் சிமெட்ரிக் அண்ட் ரெசிப்ரோசிட்டி ஒரு டெரிவேஷன் இருக்கும், அது கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு கான்செப்ட் நல்லா பாருங்க. as I said, by luck இந்த யூனிட்ல இருந்து ரெண்டு क्वेश्चन வந்துச்சு அப்படின்னா உங்களால நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்? பிகாஸ் யூனிட் 1 நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தாலும் கண்டிப்பா ஏதாவது தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ அதனால இந்த யூனிட்டை நல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த யூனிட்ல இருந்து நிறைய क्वेश्चंस வந்துச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ், ரைட்? அண்ட் இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹயாத் புக் வந்து டவுன்லோட் லிங்கா கொடுத்துருக்கேன். அந்த புக்கை யூஸ் பண்ணி படிங்க. அதுல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, அதுல இருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பாருங்க, right? So that you can score more marks. Now we'll see important question discussion. And important question discussion பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல I understand 5 questions கொடுத்துருக்கேன். பட் கண்டிப்பா இந்த 5 questions நீங்க படிக்கணும் சார். அதனால 5 questions படிக்க முடியாது சார் அப்படின்னாலும் இந்த 4 questions ஆவது ஷார்ட்டா படிச்சிருங்க. கண்டிப்பா உங்களால ஒரு 12 மார்க்ஸ் எழுத முடியும். மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ், தெவெனின்ஸ் அண்ட் நார்டன் தியரம், சூப்பர் பொசிஷன் தியரம், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம், இந்த ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான். நீங்க சூப்பர் பொசிஷன் படிச்சீங்கன்னா இது உங்களால ஈஸியா படிக்க முடியும். சிமிலர்லி தெவெனின் நார்டன் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா தான் இருக்கும். அதோட ஸ்டெப்ஸ் மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இந்த மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ரைட் உங்களால ஈஸியா வந்து 12 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். அப்போ மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸை நல்லா கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. தெளிவா நிறைய ப்ராப்ளம்ஸ் கோத்ரூ பண்ணுங்க. கேவிஎல்னா என்ன, கேசிஎல்னா என்ன அப்படின்றத கோத்ரூ பண்ணுங்க, ரைட்? திஸ் இஸ் கேவிஎல் அண்ட் திஸ் இஸ் கேசிஎல், ரைட்? ஸோ இந்த மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ் 90% ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை அவாய்ட் பண்ணாதீங்க. அண்ட் இது இல்லாம 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம், பிரின்சிபல் ஆஃப் லீனியரிட்டி, ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் லா, ரெசிஸ்டர் இன்டர் கெப்பாசிட்டர்னா என்ன, அதோட சீரியல் பேரல் கனெக்ஷன் என்ன, கரண்ட் டிவிஷன் ரூல், வோல்டேஜ் டிவிஷன் ரூல், அதோட ஃபார்முலாவோட அப்புறம் வாட் இஸ் வாட்னா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே 3 மார்க்ஸ்ல கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேண்டாம். வாட் இஸ் தியரம் மட்டும் பார்த்தாவே போதும், ரைட்? ரெசிப்ரோசிட்டி தியரம், ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் லா, இதெல்லாம் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணினாவே போதும். நெட்வொர்க் டெர்மினாலஜி, ரைட்? அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த யூனிட் இருந்து உங்களால 2 3 மார்க் கொஸ்டினும் ஈஸியாக எழுத முடியும், ரைட்? நான் ஏன் இது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா மார்க்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட். நீங்க பாஸ் ஆகிறதுக்கு ஒரு மார்க்குமே ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த யூனிட்ல உங்களுக்கு ப்ராப்ளம் உங்களால சால்வ் பண்ண முடியல, இல்லை அடுத்த யூனிட்லையும் ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா டெஃபினட்டா யூ வில் பி இன் ட்ரபிள். அதனால ஒரு மார்க்குமே ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த சப்ஜெக்ட் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் அண்ட் டிரான்சிட் அனாலிசிஸ் ஆஃப் ஏசி சர்க்யூட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்துனா இந்த கொஸ்டினை படிங்க. ஸ்டெடி ஸ்டேட் அண்ட் டிரான்சிட் அனாலிசிஸ் ஃபார் ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி, அதை தெளிவாக பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களால் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இது இல்லாமல் இந்த ஃபேஸர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆர்எல்சி ஃபேஸர் டயக்ராமோட சேர்த்து படிங்க. இது இல்லாமல் இந்த நேச்சுரல் அண்ட் ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ்னா என்ன, காம்பனன்ட்ஸ் பிஹேவியர் இன் ஏசி அண்ட் சர்க்யூட்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சைனசாய்ட்ஸ், இது எல்லாமே 3 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் வாட்னு கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் அண்ட் கப்புல்டு சர்க்யூட். ரெசனன்ஸ் அண்ட் கப்புல்டு சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது இந்த குவாலிட்டி ஃபேக்டர் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் பேண்ட்வித் அண்ட் செலக்டிவிட்டி. கண்டிப்பா கோத்ரூ பண்ணுங்க, ரைட்? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அண்ட் டேம்பிங் ரேஷியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் சிமிலர்லி செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், ரைட்? சார் அதனால செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அதோட டெரிவேஷன், அதாவது அதோடைய டெஃபினேஷன் மட்டுமாவது கோத்ரூ பண்ணிக்கோங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் 12 மார்க்ஸ்ல கேட்டாலும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். பட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களால் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக அட்டன் பண்ண முடியும். பட் செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டெஃபினேஷன் 3 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சிமிலர்லி சீரியஸ் ரெசனன்ஸ், பேரல் ரெசனன்ஸ் அண்ட் டாட் கன்வர்ஷன், இதெல்லாமே 3 மார்க்ஸ்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா லீனியர் 2 போர்ட் நெட்வொர்க் அனாலிசிஸ். as I said, இந்த யூனிட் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் யூனிட். இந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எனக்கு ஈஸியாக படிக்க முடியும். 2 போர்ட் நெட்வொர்க், அதுல இம்பீடன்ஸ், அட்மிட்டன்ஸ், ஹைபிரிட், டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர்ஸ், ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஒரு பேராமீட்டர் நீங்க பாத்தீங்கன்னாவே அடுத்த பேராமீட்டர்ஸ் ஈஸியாக உங்களால பண்ண முடியும். அண்ட் இன்டர்கனெக்ஷன் ஆஃப் 2 போர்ட் நெட்வொர்க்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுல சிமெட்ரி அண்ட் ரெசிப்ரோசிட்டி கண்டிப்பா கோத்ரூ பண்ணுங்க.
2 கொஸ்டின் கன்ஃபார்மாக படிங்க. ஏன்னா as I said நிறைய கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒரு யூனிட்ல இருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்த லாஸ்ட் யூனிட் ஆர் ஃபர்ஸ்ட் யூனிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 போர்ட் கேரக்டரைசேஷன், பேராமீட்டர்ஸ் அண்ட் பேராமீட்டர் கன்வர்ஷன், இதெல்லாம் வாட் இஸ் வாட்னாவது கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்லேயும் உங்களால் 3 மார்க்ஸ் ஈஸியாக எழுத முடியும். ரைட்? ஸோ today what we have seen is we have seen important questions for this particular subject, circuits and network analysis. I believe this video will be very useful for you. All the very best my dear students. And very important thing, நான் சொல்ற questions choice இல்லாம படிங்க, so that definitely you will clear. All the very best my dear students.